அடடா! இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சுன்னு நீங்களே நினைப்பீங்க. நம்ம வீட்லயே எப்பவுமே இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி வச்சு சட்டுன்னு 5 நிமிஷத்துல செம்ம டேஸ்டியான ரோட்டுக்கடை ஸ்டைல் பேல்பூரி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. சிம்பிள் பேல்பூரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஒரு பாத்திரத்தில் 5லேருந்து 6 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. பொரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பொரியாக எடுத்துக்கோங்க, நமத்த பொரியாக இருக்க வேணாம். பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒருவேளை வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். தக்காளி பெரிய சைஸாக ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும். சாட் மசாலா இருந்ததுனாக்கா சிறிதளவு, அதே போல் கருப்பு உப்பும் இருந்ததுன்னா சிறிதளவு சேர்த்துக்கலாம். நாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை தவிர்த்துக்கலாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்பட்டுரும். அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட், புளி விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா, ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வானலில் கடுகு உளுந்தம் பருப்பு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிச்ச கடுகு உளுந்த பருப்பில் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா மேலே எண்ணெய் மிதந்து வந்துடும். அதை ஒரு டப்பாவில் எடுத்து இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா புளி பேஸ்ட்டு தயார். அந்த புளி பேஸ்ட்டில் அரை டீஸ்பூன் அளவுக்கு அவசியம் சேர்த்துக்கணும். இன்னும் ஒரு அதிக புளிப்பு தன்மைக்காக ஒரு 3லேருந்து 4 சொட்டு மட்டும் லெமன் ட்ராப் சேர்த்துக்கணும். இன்னும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் சின்ன சின்னதாக கேரட், மாங்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதுவே போதும், நம்ம வீட்டில் செய்கிறனால ரொம்ப சிம்பிளாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரெசிபி சொல்கிறேன். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு இதை வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் இல்லைனாக்கா நமக்கு கடையில் வண்டியில் கொடுக்குறாங்கல்ல, நியூஸ் பேப்பரை இது போல் பொட்டலம் போட்டு பிள்ளைங்க கையில் போட்டு சாயந்தர நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இதை சாப்பிடுவாங்க, விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான புளிப்பு தன்மையும் இருக்கும், அதே போல் நல்ல இனிப்பு தன்மையும் இருக்கும். புளியில் ஒரு விதமான சின்ன இனிப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது இதில் கலந்து வரனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.